சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரட் அல்வா தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் நெய் சேர்த்து நம்ம முந்திரியை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம கேரட் துருவலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம பால் ஒரு 2 டம்ளர் போல் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ 2 டம்ளர் போல் நல்லா சேர்த்து நல்லா வேக விடுங்க. வெந்த பிறகு அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கேசரி பவுட்ரு சேர்த்துங்க. கேசரி பவுட்ரு கலருக்காகத்தான் கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக விடுங்க. வெந்த பிறகு நம்ம இதுக்கேற்ற தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்து நல்லா வேகட்டும். இப்போ நெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா சுருண்டு வரணும். அங்கே பாருங்கள், அந்த அளவுக்கு வரணும். இப்போ நம்ம முந்திரியும் வெள்ளரி விதையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு நல்லா கிளறி எடுத்தால் சூப்பரான சுவையான கேரட் அல்வா ரெடி ஆகிடும். ஒரு இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி ஆகிடும்.